அது ஒரு அழுக்கான கிராமம். ஊருக்கு நுழையிற இடத்துல இருக்கிற அந்த ஊரோட போர்டு கூட அழுக்காத்தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அங்க வாழ்ற மக்களுக்கு சுத்தம்னா என்னன்னு சுத்தமா தெரியாது. ஊர் பூரா கழிவு நீர் ஓடிட்டே இருக்கும். குப்பையை இஷ்டத்துக்கு தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அதை முறையாக அப்புறப்படுத்துறதும் கிடையாது. அதனால ஊர் முழுக்க குப்பை மேடா கிடக்கும். இங்க இருந்து கிளம்புறது ஒரு நாற்றம் 7பட்டி கிராமத்தையும் நிலைக்குலைய வச்சிரும். அதுவும் நைட் நேரம் ஸ்பெஷல் எஃபெக்டோட இந்த துர்நாற்றம் எல்லை கடந்து டிராவல் பண்ணும். இதனால சுத்தி இருக்கிற கிராமத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை ரொம்பவும் பாதிச்சது. எந்நேரமும் மூக்க பிடிச்சிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தது. மூக்க பிடிக்க கை வலிக்குதுன்னு மூக்குல ஒரு கிளிப்பை மாட்டிட்டு கைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்பாங்க. அதனால இந்த 7பட்டி கிராமத்திலையும் கிளிப் விற்பனை அதிகமாயிடுச்சு. தொழிற்சாலையில உற்பத்தி ஆகிற பாதி கிளிப்பை இந்த 7பட்டி கிராமமே முன்பதிவு பண்ணிடுவாங்க. இது கூட பரவாயில்ல, அந்த அழுக்கூரை கடந்து ஒரு ஆறு வரும். அழுக்கூருக்கு முன்னாடி வரைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த தண்ணீரா வந்துட்டே இருக்கிற ஆறு. அந்த அழுக்கூரை கடந்ததும் உலக சுகாதார நிறுவனமே காரித்து போற அளவுக்கு மோசம் பண்ணி வச்சிருப்பானுங்க. நாளாக சுத்தி இருக்கிற கிராமம் எல்லாம் படாத பாடுபட்டது. யாரும் இங்க சம்பந்தம் கூட பண்றதில்லை. சொந்தக்காரங்களும் இந்த கிராமத்துக்கு வர்றதில்லை. நாத்தம் தாங்க முடியாம அந்த ஊர்ல சுத்திட்டு இருந்த கால்நடைகள் கூட பக்கத்து தேசத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுச்சுங்க. பொறுத்து பார்த்த கிராம மக்கள் ஒரு கட்டத்துல மறுபடியும் பொறுத்து போறது என்றே முடிவு எடுத்தார்கள். காரணம் அழுக்கூர்ல இருக்கிறவனுங்களோட கேரக்டர் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆதிவாசிங்க. சொல்றத புரிஞ்சுக்கிற குணம் கிடையாது. கரடு முரடான ஆட்கள் வேற. இதுக்கெல்லாம் மேல அவனுங்க பக்கத்து தேச மலைப்பிரதேச வாசிங்க. அதனால அவங்க பேசுற பாஷை யாருக்குமே புரியாது. அதனால தங்களோட மூக்க நொந்தபடி வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட மூக்கு வாசனை பிடிக்கும் திறனை மெல்ல மெல்ல இழக்கத் தொடங்கியது. சுவாசிக்கவே கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது. கிளிப் மாட்டி மூக்கோட ஷேப்பே மாறிடுச்சுன்னு அங்கிருந்த பெண்கள் எல்லாம் மூக்க சீந்த ஆரம்பிச்சாங்க. நாங்க என்ன வைர மூக்குத்தியா கேட்டோம், மூக்குத்தி குத்துறதுக்கு ஒழுங்கான மூக்கத்தான கேட்டோம்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. போர்க்கொடி தூக்கிட்டாங்க. அதனால துர்நாற்றத்தினால பாதிக்கப்பட்ட ஊர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு தலைவனா சுத்தபத்தம் பண்றவனை தேர்ந்தெடுத்தாங்க. அவன் தலைமையில நல்ல நாள் பார்த்து அந்த அழுக்கூருக்கு இந்த குழு கிளம்புது. பாதி வழியிலே துர்நாற்றம் அவங்கள முன்னேற விடாம பின்னாடி தள்ளுது. இருந்தாலும் அந்த சுத்தபத்த குழு விடாமுயற்சியா அழுக்கூரோட எல்லை பகுதிக்குள்ள போயிடுறாங்க. தொடர்ந்து ஊருக்குள்ளேயும் போறாங்க. ஊரு அப்படிங்கறத விட ஒரு குப்பை பிரதேசத்துல குடிசை போட்டு வாழ்ந்த மாதிரி அங்க இருந்தவங்க வாழ்ந்துட்டே இருந்தாங்க. அழுக்கூருக்கு வெளியாட்கள் யாரும் வர்றதில்லை. இவங்களை பார்த்ததும் ஆர்வமா உபசரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மொழி பிரச்சனை இருக்கிறதால கூடவே ஒரு அரைகுறை டிரான்ஸ்லேட்டரையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அவன் தான் வந்த விஷயத்த சொன்னான். அதுக்கு அந்த அழுக்கூர் தலைவர் அவங்க பாஷையில காதசகுமு பாவதேரா தோரமா கினோ என்றான். சுத்தபத்த குழு புரியாமல் உடன் வந்திருந்த மொழிபெயர்ப்பாளரை பார்க்க அவன் விளக்கத் தொடங்கினான். முதல்ல நீங்க காப்பி தண்ணி குடிங்க, அப்புறம் வந்த விஷயத்த பத்தி பேசலாம்னு சொல்றான் அப்படின்னு மொழிபெயர்த்து சொல்ல, இதை கேட்ட சுத்தபத்த குழுவுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அவசரமாக வாந்தியை நிறுத்துவதற்கான மாத்திரை ஒன்றை போட்டுக் கொண்டனர். அதன் பின்புதான் நிதானத்துக்கு வந்தனர். பின்பு வேண்டாம்னு சொல்லுங்க என்று ஒட்டுமொத்த குழுவும் பதறியபடி அலற, அதை அந்த அரைகுறை மொழிபெயர்ப்பாளன் அரைகுறையாக இப்படி விளக்கிச் சொல்லத் தொடங்கினான். த பேரி ஆமாஞா டரூஃப் விஹா என்றான். இந்த விளக்கத்துக்கு அதனால் என்ன, 2 நாள் இங்கு தங்கி மூக்கு பிடிக்க விருந்து சாப்பிட்டு விட்டே செல்கிறோம் என்ற அர்த்தம் அமைந்திருந்தது. உடனே அந்த அழுக்கூர் கிராம மக்கள் மகிழ்ச்சியால் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டனர். பின்பு சுத்தபத்த குழுவை கட்டித் தழுவ வரவே அவர்கள் ரிவர்ஸில் பின்பக்கமாக ஓடத் தொடங்கினர். இதை பார்த்த அழுக்கூர் வாசிகள் இது அவர்கள் ஊர் பழக்கம் போல் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு விரட்டிச் சென்று பிடித்தனர். பின்பு அருத்தாமே வங் சீபே என்றார்கள். வேறு வழியின்றி அவர்கள் மீண்டும் மொழிபெயர்ப்பாளரை பார்க்க, அவங்க நமக்கு கட்டிப்பிடிச்சு வரவேற்பு கொடுக்க போறாங்களாம் என்றான். இம்முறை சரியாக மொழிபெயர்த்தபடி இதை கேட்ட சுத்தபத்த குழு மூக்கில் மாஸ்கெல்லாம் மாட்டியபடி சட்டை அழுக்காகிவிடுமே என்று ஒரு துணியையும் சுற்றி கொண்டனர். பின்பு அவர்களின் வரவேற்பை சூரியன் பட கவுண்டமணி பாணியில் ஏற்றுக்கொண்டனர். என்றபடி மீண்டும் ஒரு வாந்தி தடுப்பு மாத்திரை ஒன்றை போட்டுக் கொண்டனர். பின்பு அந்த சுத்தபத்த குழுவை ஆடிப்பாடி அழுக்கூர் கிராம மக்கள் அழைத்துச் சென்றனர்.
இப்படி அழுக்கூர் கிராம மக்கள் கட்டிப்பிடி வரவேற்பு அளித்ததில் தங்களுடைய ஆடையெல்லாம் அழுக்கு படிந்து விட்டதே என்று கவலை அவர்களுக்கு ஏற்பட்டது. வரவேற்பே இப்படி இருக்கிறது, அவர்களுடன் நடத்த இருக்கும் பேச்சுவார்த்தை எங்கே கொண்டு போய் விடப் போகிறதோ என்று கொஞ்சம் மிரளத் தொடங்கினர். கதி கலங்கிப் போன அவர்கள் பின்பு மொழிபெயர்ப்பாளனை பார்த்து, யோ டிரான்ஸ்லேட்டர், இங்க வாயா, அவங்களோட வரவேற்பெல்லாம் கிடக்கட்டும், முதல்ல இந்த நாத்தத்தை பத்தி அவங்ககிட்ட பேசணும், நாம சண்டைக்கு வந்திருக்கோம் யா, இது தெரியாம விரட்டி வந்து வரவேற்பு கொடுக்கறானுங்க என்றான் சுத்தபத்தன். இதை கேட்ட மொழிபெயர்ப்பு மொக்கையனுக்கு தலை சுற்றியது. அவன் ஒரு உதார் பெயர் வழி, அழுக்கூர் ஆதிவாசிகளின் சில வார்த்தைகள் தான் அவனுக்கு தெரியும். இதை சொல்லி சொந்த கிராமத்தில் கெத்து காட்டிக் கொண்டிருந்தான். குழுவை வழிநடத்தும் குஷியில் சில வார்த்தைகளை கூகுளில் இருந்து டவுன்லோடு செய்து மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தான். ஆனால் இவ்வளவு நீளமான வார்த்தையை எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்ய சொல்வார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. உண்மையை சொன்னால் உதைதான் விழும், அதனால இப்படியே மெயின்டெனன்ஸ் செய்வோம் என்று அவனது அரைக்குறை மொழிபெயர்ப்பை மேதாவி கெட்டப்புடன் கையாளத் தொடங்கினான். இப்போது அந்த ஆதிவாசிகளை பார்த்து கம்பீரமாக ரவ் தே நா பீக் டு மேர் ஆஃப் நோட் என்றான். இதை பார்த்த சுத்தபத்தத்துக்கு குழப்பம் ஏற்பட்டது. என்னடா மொக்கையா, அவ்வளவு பெரிய விஷயத்த சின்ன வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டே அப்படின்றான். அதற்கு அந்த மொக்கை டிரான்ஸ்லேட்டர், அவங்க பாஷையிலே அவ்வளவுதான் சொல்லணும் என்றான். மொக்கையன் கூறியதை கேட்டதும் அழுக்கூர் கிராம மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர். கொஞ்ச நேரம் இது பற்றி அவர்களுக்குள் பேசினர். சிலர் இது குறித்து காரசாரமாகவும் விவாதித்தனர். சிலர் மறுத்து பேச அவர்களுக்குள் வாக்குவாதம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. சூழ்நிலையை மாற்றிய சூத்திரதாரியான மொக்கையனுக்கு உடல் நடுங்க தொடங்கியது. என்னத்த சொல்லி தொலைஞ்சேன்னு தெரியலையே, இப்படி சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறாங்களேன்னு குழப்பம் வருது. கொஞ்ச நேரத்துல அந்த அழுக்கூர் குழு இவங்கள வாங்க என்று கை நீட்டி அழைக்க, அதற்கு இந்த டிரான்ஸ்லேட்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்று பேசத் தொடங்க, அதுக்கு சுத்தபத்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுது, நம்மள கூப்பிடுறாங்க அதானே என்றான் கோபமாக முகத்தை வைத்தபடி. மொக்கையனின் முகம் வாடியது. மொக்கையனை நோஸ்கட் பண்ணியது சுத்தபத்தத்துக்கு சற்று சந்தோஷமாக இருந்தது. குழுவுக்கு தலைமை வகித்து கெத்தாக ஊரில் இருந்து கிளம்பினாலும் இங்கு வந்ததும் இந்த டிரான்ஸ்லேட்டர் ஹீரோ போல நடந்து கொண்டது சற்று கோபத்தை கிளப்பியிருந்தது. அதனால் துர்நாற்றத்தால் துண்டுபட்ட இவனது மூக்கை அடிக்கடி இப்படி உடைத்து தன்னை குழு நாயகனாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். பின்பு அந்த அழுக்கூர் கிராம மக்கள் தங்களுக்குள் சமாதானமாகி டிரான்ஸ்லேட்டரை பார்த்து ஷே ஞாஷா தீபர என்று கூறிவிட்டு 2 கைகளையும் வானத்தை நோக்கி கை காட்டினர். டிரான்ஸ்லேட்டருக்கு ஏதோ புரிவது போல இருந்தது. அதாவது, விருந்தாளியாக வந்த உங்களை இப்படி செய்வது எங்களுக்கு பிடிக்கவில்லை, ஆனால் நீங்களே விரும்பி கேட்பதால் உங்களை அழைத்துச் செல்கிறோம். கடவுளே, எங்களை மன்னித்து விடு என்று குத்துமதிப்பான ஒரு மொழிபெயர்ப்பு அவன் மண்டைக்குள் ஓடியது. ஆனால் இதை எப்படி தங்கள் குழுவிடம் சொல்வது என்று புரியவில்லை. சொந்த மொழியே இப்போது அவன் நாக்கிடம் தடுமாறியது. ஏதோ தப்பு நடக்கப் போகிறது என்று மொக்கையனுக்கு லேசாக புரிந்தது. அதற்கு தான் காரணம் என்பது மட்டும் பலமாக புரிந்தது. இதற்குள் அந்த ஆதிவாசிகள் ஆளாளுக்கு வெவ்வேறு கருவிகளை எடுத்து வந்தனர். அத்தனையும் தூய்மைப்படுத்தும் கருவிகள். மண்வெட்டி, கடப்பாறை, தூர்வாரும் குத்தேட்டிகள் என்று இருந்தது. ஆரம்பத்தில் சுத்தபத்த குழுவுக்கு எதுவும் புரியவில்லை. இதையெல்லாம் வீசிவிட்டு கிராமத்தை விட்டு செல்லப் போகிறார்களா? அதற்குள் இப்படி பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டதே என்று அப்பாவியாய் மகிழ்ந்தனர். ஆனால் வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு மண்வெட்டியை குழுவினருக்கு வழங்கி அவர்களை வேறொரு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு விண்ணை முட்டும் குப்பை மலைகள் ஆங்காங்கே வானத்தை பார்த்தபடி இருந்தது. அந்த ஆதிவாசிகளுக்கு தலைவன் போல் இருந்தவன் அதை சுட்டிக்காட்டியபடி ஷே மேகே, ஹே லே என்றான். அதற்கு அர்த்தம், எங்களுடன் சேர்ந்து நீங்களும் இந்த குப்பையை அகற்றலாம் என்பதுதான். மொக்கையனின் மூளை இப்போது மட்டும் பளிச்சென்று செயல்பட்டது. பதறி அவன் தங்கள் குழுவை பார்த்து பீதியோடு இதை விளக்கிச் சொல்ல மொத்த பேரும் அதிர்ந்தனர். இந்த ஆதிவாசிகள் எதற்கும் தயங்காதவர்கள். சொல் பேச்சு கேட்காவிட்டால் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதனால் வேறு வழியின்றி குப்பைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றத் தொடங்கினர். இதில் பலரும் இதுவரை முதுகு வளைத்து வேலை செய்யாதவர்கள். தற்போதுதான் அவர்களின் முதுகெலும்பு முதல் முறையாக வளைந்தது. குனிந்து நிமிர்ந்து குப்பைகளை அகற்றுவதற்குள் படாத பாடுபட்டார்கள். பேசாமல் மூக்க பொத்திக்கிட்டு ஊர்ல இருந்திருக்கலாம், இப்படி வந்து இந்த மலையில் மாட்டிக்கொண்டோமே என்று ஆளாளுக்கு புலம்பினர். அப்போதுதான் அழுக்கூர் டிரான்ஸ்லேட்டர் அப்பகுதிக்கு வந்தான். இவர்களை பார்த்ததும் பதறினான். பின்பு, மக்களே, ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள்? முதலில் மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு இங்கே வாருங்கள் என்று அலறினான். இதை கேட்டதும் அவர்களுக்கு பெருமூச்சு வந்தது.
ஆப்போசிட் ஆளா இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றியே என்றபடி அவனை அன்போடு பார்த்தனர். சுத்தபத்த குழுவை சுத்தமான இடத்துக்கு அழைத்துச் சென்ற அந்த அழுக்கூர் டிரான்ஸ்லேட்டர் தொடர்ந்து பேசினான். நீங்கள் எங்கள் தூதுவர். ஏதோ மொழி பிரச்சனையில் இப்படி நீங்கள் வேலை செய்யும்படி ஆகிவிட்டது. இதற்காக எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தலை சாய்த்து வணங்கினான். அப்போது அவன் தலையில் சொருகியிருந்த சில இறகுகள் தரையில் விழுந்தன. மொக்கை டிரான்ஸ்லேட்டர் அதை எடுத்துத் தர அதற்கு அவன் கீழே விழுந்ததால் அதன் புனிதம் கெட்டுவிட்டது. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் காதுகளில் செருகிக் கொள்ளுங்கள் என்று இறகுகளை மொக்கையின் 2 பக்க காதுகளிலும் செருகினான். மொக்கை காதில் செருகப்பட்ட இறகுகளுடன் பெருமிதம் பொங்க தன் குழுவை பார்க்க மொத்த பேரும் அவனை காரி துப்பினர். சுத்தபத்தம் மனதுக்குள் பொறுமினான். தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி வந்த இடத்துல குப்பையை அள்ள வச்சிட்டேல, ஊருக்கு வாடி, உன்னை கவனிச்சுக்கிறேன் என்றான். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அந்த அழுக்கூர் டிரான்ஸ்லேட்டர் பேசத் தொடங்கினான். நாங்கள் ஆதிவாசி வம்சம். என் பெயர் சாக்காடு வேந்தா. காடுதான் எங்கள் குடியிருப்பு. இது எங்கள் கிராமம் கிடையாது என்றான். இதை கேட்டதும் அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. அதற்கு மொக்கையன் என்ன சொல்கிறீர்கள் என்றான் அவசரமாக. இதை கேட்டதும் சுத்தபத்தம் தனது அக்னி பார்வையால் மொக்கையனை முறைத்தான். பின்பு நான் தான் இங்கு லீடர், நான் தான் கேள்வி கேட்பேன் என்று கூறிவிட்டு அழுக்கூர் டிரான்ஸ்லேட்டர் பக்கம் திரும்பி என்ன சொல்கிறீர்கள் என்றான். அதற்கு அவன், ஆமாம், இது எங்கள் ஊர் அல்ல. இங்கு நடைபெறும் விஷயத்தை கேட்டால் உங்களால் நம்ப முடியாது. நாங்கள் வனத்துக்குள் வசிப்பவர்கள். உங்கள் ஊர் மட்டுமல்ல, உங்கள் பகுதியைச் சேர்ந்த பல கிராமங்களில் சேரும் குப்பைகளை அங்கு அகற்றிவிட்டு இங்கு வந்து குவித்து விடுகிறார்கள். மொக்கையன் ஏதாவது பேசி அனைவரது கவனத்தை ஈர்த்து விடுவானோ என்ற பயம் சுத்தபத்தத்துக்கு ஏற்பட்டது. ஆகவே அவசரமாக நீங்கள் சொல்வது ஒன்றுமே புரியவில்லை என்றான் குழப்பத்துடன். அதற்குள் மொக்கையன், நான் வேணும்னா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லவா என்றான் நிலைமை புரியாமல். இதை கேட்டதும் குழுவே டென்ஷன் ஆகி கத்தியது. இதுவரைக்கும் நீ பண்ணது போதும், இனி நீ ஆணியே புடுங்க வேண்டாம் என்று ஆவேசத்துடன் அவனை முறைத்தனர். தனது குழுவினரை சமாதானப்படுத்திய சுத்தபத்தன் பின்பு சாக்காடு வேந்தனை நோக்கி, ப்ளீஸ் விளக்கமாக சொல்லுங்கள் என்றான். இப்போது சாக்காடு வேந்தன் தொடர்ந்து பேசத் தொடங்கினான். உங்கள் தேசத்து குப்பைகள் தான் இங்கு குவிந்து கிடக்கிறது. அங்கு சேரும் குப்பைகளை உங்கள் ஊர் தலைவர்கள் இங்கு வந்து கொட்டிவிடுகின்றனர். இது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக எங்களை பற்றி மோசமாக கதை கட்டிவிட்டு விட்டனர். நாங்கள்தான் குப்பைகளை கொட்டுவதாகவும் நாகரிகம் தெரியாமல் நடந்து கொள்வதாகவும் வதந்தி பரப்பி வருகின்றனர். மொழி பிரச்சனை, எங்கள் குணத்தை பற்றிய புரளி போன்றவற்றால் உங்களுக்கும் உண்மை நிலை தெரியாமலே போய்விட்டது. ஆனாலும் மலையடிவார பகுதி மோசமாகிவிடக் கூடாது என்பதற்காக காட்டுக்குள் இருந்து வந்து நாங்கள் இதனை மக்கும் குப்பையாக மாற்றி வருகிறோம். அதனால்தான் இங்கு துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது என்றான். இதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இருந்தாலும் அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். வழக்கமாக நாங்கள்தான் உங்கள் ஊருக்கு குழுவாக வந்து சுகாதார கேட்டை பற்றி பேச வேண்டும். ஆனால் நீங்கள் வந்துள்ளீர்கள். இந்த உண்மையை ஊருக்குள் சென்று சொல்லுங்கள். குப்பைகளை உருவாகும் இடத்திலேயே அழியுங்கள். மறுசுழற்சி செய்யுங்கள். அடுத்த இடத்துக்கு தள்ளிவிடாதீர்கள். வசிக்கும் இடம் மட்டும் நம்முடையது அல்ல, பூமியே நமக்கு சொந்தமான பகுதிதான். இப்படி சிந்தித்தால் எந்த இடத்தையும் மாசுபடுத்த தோன்றாது என்று முடித்தான். இதை கேட்ட சுத்தபத்த குழு இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. இவ்வளவு நாளாக யாரை தவறாக மோசமாக நினைத்துக் கொண்டிருந்தோமோ அவர்கள் உயர்ந்த செயல்பாடுகளுடன் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் நாகரீகம் என்ற பெயரில் காட்டு மிராண்டி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பின்பு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த உண்மையை ஊருக்குள் சென்று சொல்கிறோம். இனி குப்பைகள் இங்கு வராது. எங்கள் ஊர் ஆட்களை அழைத்து வந்து இந்த குப்பை அகற்றும் பணியையும் உங்களுடன் சேர்ந்து செய்கிறோம் என்றனர். சாக்காடு வேந்தன் அவர்களுக்கு தேன், கிழங்கு வகைகளை பரிசளித்தான். பின்பு ஆறத் தழுவி அவர்களுக்கு விடை கொடுத்தான். இப்போது அவன் மீது படிந்திருந்த அழுக்கு அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. துர்நாற்றம் அவர்கள் மூக்குக்கு வாசனை திரவியமாக ஊடுருவியது. அந்த ஆதிவாசிகளுக்கு கைகாட்டிவிட்டு குழுவினர் கிளம்ப தயாராகினர். அப்போது அந்த மொக்கை டிரான்ஸ்லேட்டர் சும்மா இருந்திருக்கலாம். தனது பவரை காண்பிப்பதாக நினைத்து பெருமிதத்துடன் அவர்களது பாஷையில் பேசத் தொடங்கினான். ஏ ஹோ பர்தே ஷேவ்ஜா குங் என்றான். அதற்கு சாக்காடு வேந்தன் குழுவினரை பார்த்து, அவர் என்ன சொல்கிறார் என்று புரிகிறதா என்றான். குழுவினர் புரியாமல் பார்க்க, எங்கள் குழு தலைவரான சுத்தபத்தத்தை மட்டும் பணைய கைதியாய் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கிளம்பிச் செல்கிறோம் என்று சொல்கிறார் என்றான். மொழிபெயர்ப்பினை கேட்ட சுத்தபத்தத்தின் கண்கள் சிவந்தன. கோபத்தோடு, டேய் மொக்கை என்றபடி அவன் பக்கம் திரும்ப, அப்போது அந்த மொக்கை தூரத்தில் ஊரை நோக்கி படுவேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். டேய் நில்ரா, ஓடாதடா மொக்க, கையில கிடைச்சே
மவனே, நீ சக்காதாண்டி என்று சுத்தபத்தன் ஆவேசமாக அவனை விரட்டத் தொடங்கினான்.